Good morning students, welcome to our online class. Today we are going to see class 12 computer science. Already model question paper ஒன்று complete பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம second model question paper discuss பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி. Model question paper 2. First choose பார்க்கலாம். The variable in a function definition are called as function definition இருக்க அந்த வேரியபிளை நம்ம என்னன்னு சொல்லுவோம் parameters. ஓகேவா, இங்கே சப்ரெடினோ ஃபங்க்ஷனோ டெஃபினேஷனோ வராது. ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் parameters அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா, the data type whose representation is unknown. representation unknown அப்படின்னாலே abstract data type, known அப்படின்னா concrete data type வரும். ஓகேவா, which of the following is used in a programming language to map the variable and object. ஆப்ஜெக்டையும் வேரியபிளையும் மேப் பண்ண என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஈக்குவல் டு சைன். ஓகே, என்ன யூஸ் பண்ணுவாங்க? ஈக்குவல் சைன் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஃபார் சால்விங் ஏ கிவன் ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுகிற ப்ரொசீஜரை என்ன சொல்லுவோம் அப்படின்னா அல்காரிதம். ஓகேவா, அதுக்கு ஆன்சர் என்ன? அல்காரிதம். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பாரு, a, b equal to 10, 3. So the value of a is 10, value of b is 3. இங்கே மல்டிபிள் அசைன்மெண்ட் பாசிபிள் உண்டு. ஸோ அதனால் ஏவோட வேல்யூ 10க்கு அசைன் ஆகிடும், பியோட வேல்யூ 3ன்ற வேல்யூ பிக்கு அசைன் ஆகிடும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இஃப் ஏ டிவைட் பை 3 ஈக்குவல் டு 3 எல்ஸ் பி. ஓகே, இங்கே என்ன கண்டிஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏவை பியால் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வர ஆன்சர் 3 இருந்தது அப்படின்னா ஏவை அசைன் பண்ணிக்கணும் எக்ஸுக்கு, அப்படி இல்லைனா பி அசைன் பண்ணிக்கணும். ஸோ ஏவோட வேல்யூ என்ன? 10, பியோட வேல்யூ என்ன? 3. 10 நம்ம 3ஆல் டிவைட் பண்ணும்போது 3 3s are 9, ரிமைண்டர் 1 கிடைக்கும். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 3ன்றது தான் கிடைக்க போகுது. ஓகே, டிவிஷன் இல்லையா? ஸோ 3ன்ற வேல்யூ கிடைக்க போகுது. ஸோ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ, ஏன்னா ஏ டிவைட் பை 3ன்றது. ஓகே, சப்போஸ் 3 பாயிண்ட் சம்திங் அப்படி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்டீஜர் நம்பராக ஹோல் நம்பர், இப்போ நம்ம இன்டீஜர் நம்பர்னே கன்சிடர் பண்ணிக்குவோம். அப்போ 3 டிவைட் பை 3 கிடைக்கும். 3 ஈக்குவல் டு 3. கண்டிஷன் ட்ரூன்னா என்ன ஆகிடும்? எக்ஸுக்கு 3ன்றது அசைன் ஆகிடும். ஸோ அப்போ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்னும் போது உங்களுக்கு வேல்யூ என்னென்னு அசைன் ஆகும்னா 3ன்னு அசைன் ஆகும். ஓகேவா, சரி. அடுத்து நெக்ஸ்ட், which is not a jump statement அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி தெரியும், கோ டு, கண்டினியூ, பிரேக். இது 3யும் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். ஃபார் மட்டும்தான் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அது என்ன அப்படின்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஃபார் இஸ் ஏ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், which of the following special character is used to define variable length argument. நம்ம ஆர்குமெண்ட்ஸில் நிறைய டைப் ஆஃப் ஆர்குமெண்ட் பார்த்துருக்கோம். ஓகேவா, ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட், கீவேர்ட் ஆர்குமெண்ட், வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னு. வேரியபிள் லென்த்னா மோர் தென் 1 ஆர்குமெண்ட்ஸ் வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். அதுக்கு என்ன சிம்பிள்னா ஆஸ்டிக் யூஸ் பண்ணும். ஓகேவா, வாட் இஸ் ஸ்ட்ரைடு அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ட்ரைடுன்றது ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து சப்ஸ்ட்ரிங் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகிறது தான் ஸ்ட்ரைடு. ஓகே, அதுக்கு யூஸ் பண்ணுறது ஆப்ரேட்டர் தான் ஸ்லைஸுன்ற ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவோம். அதில் ஸ்டார்ட்னு ஒரு பேராமீட்டர், எண்டுன்னு ஒரு பேராமீட்டர், ஸ்ட்ரைடுன்னு ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அந்த ஸ்லைசிங் ஆப்ரேஷன் தான் அந்த ஸ்ட்ரைடுன்றதை யூஸ் பண்ணுவோம். ஸ்லைசிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து நமக்கு தேவையான சப்ஸ்ட்ரிங் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகிறது தான் ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஸ்லைஸோட ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து என்னவாக இருக்கும்னா ஸ்டார்டிங் வேல்யூ, செகண்ட் ஆர்குமெண்ட் எண்டிங் வேல்யூ இருக்கும், தேர்ட் ஆர்குமெண்ட் தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைடு அப்படின்ற பேராமீட்டர் இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா தேர்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் ஸ்லைஸ் ஆப்ரேஷன். ஸ்லைஸ் ஆப்ரேஷனோட தேர்ட் ஆர்குமெண்ட் தான் ஸ்ட்ரைடு அப்படின்றது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், செட் ஏ ஈக்குவல் டு 3, 6, 9, பி ஈக்குவல் டு 1, 3, 9 அப்படின்னா ஏஆர்பி, தட் இஸ் யூனியன் கேட்குறாங்க. யூனியன் என்ன பண்ணும்? 2 செட்டையும் ஜாயின் பண்ணிடும், டியூப்ளிகேட் வேல்யூஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணிடும். ஸோ அப்புறம் ஆர்டராகவும் அரேஞ்ச் பண்ணிடும். இப்போ 3 இருக்கா, 2 3 இருக்குது, ஒரு 3 வரும், 6 இன்க்ளூட் ஆகும், 2 9க்கு ஒரு 9 வரும், 1. அப்போ உங்களுக்கு அது வந்து நான் ஒரு அரேஞ்ச் ஆகிட்டு வரும். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 1369 அப்படின்றது தான் இதுக்கு ஆன்சர். ஓகே, 1369 அப்படின்றது ஆன்சர். ஏன் தெரியுதுங்களா? ஆர்டராகவும் இருக்கணும், ப்ளஸ் டியூப்ளிகேட் வேல்யூ ரிமூவ் பண்ணிடும், 2 செட்டையும் ஜாயின் பண்ணோம். அதுதான் யூனியன் ஆப்ரேட்டரோட ஒர்க்கு. இதில் எது வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ ப்ரைவேட் கிளாஸ் வேரியபிள். இதில் எது வந்து ப்ரைவேட் கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ப்ரைவேட் வேரியபிள் அப்படின்னா பைத்தானில் இட் ஸ்டார்டட் வித் டபுள் அண்டர்ஸ்கோர். ஸோ டபுள் அண்டர்ஸ்கோர் நம் இஸ் ஏ பைத்தான் வேரியபிள். இட்ஸ் ஏ ப்ரைவேட் கிளாஸ் வேரியபிள். which symbol is used to select a statement. இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, எந்த சிம்பிள் அப்படின்னு கேட்குறாங்க.
சிக்மா. ஏன்னா பைப் சிம்பிள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஒமேகா இங்கே நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ அப்போ நம்ம சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சிக்மா தான் இதுக்கு. இல்லை பிக் ஆட் ஒன் அவுட், இன்சர்ட், டெலிட், அப்டேட், ட்ரன்கேட். இன்சர்ட், அப்டேட், டெலிட் இது மூணுமே டிஎம்எல் கமாண்டு. ட்ரன்கேட் வந்து டிசிஎல் கமாண்டு. ஸோ எது ஆட் ஒன் அவுட்னா ட்ரன்கேட் தான் ஆட் ஒன் அவுட். The file extension for Excel. எக்ஸலுக்கு ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னா .xls அப்படின்னு சேவ் ஆகும். ஓகே, .xls அப்படின்னு சேவ் ஆகும். Which method uses the SQL command to get all the data from a table? இதில் எந்த query வந்து எந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, which method uses the SQL command to get SQL கமாண்டில் யூஸ் பண்ணுறது கேட்டிருக்காங்க. ஓகேவா, நம்ம நார்மலாக இருந்தால் பரவாயில்ல. யூசஸ் த SQL கமாண்ட் டு கெட் ஆல் த டேட்டா ஃப்ரம் யர் டேபிள். செலக்ட். உங்களுக்கு ஒரு கொஷின் டவுட் வரலாம், எக்ஸிக்யூட் மெத்தட் தானே. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாரு, விச் மெத்தட் யூசஸ் SQL கமாண்டுக்குள்ளே எந்த மெத்தட்னு கேட்டிருக்காங்க. இப்போ நார்மலாக SQLite கேட்டிருந்தாங்க. SQLite நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க கொரி எக்ஸிக்யூட் பண்ணணும், நம்ம எக்ஸிக்யூட் செலக்ட் பண்ணியிருக்கலாம். பட் நம்ம SQL கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, SQL கமாண்ட்ஸ் நிறைய, அதில் டேபிளில் இருக்க எல்லா கண்டென்ட்டும் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், செலக்ட் கொரி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அப்போ அது கொரி ஓரியன்டாக கொஷின்ஸ் இது. ஓகேவா, மெத்தடுன்றது. matplotlib, the function to make a pie chart with matplotlib. அது என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னா plt.py அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகே, அது நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுதும் போதே பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து plt.py அப்படின்றத இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு 2 more கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகே, இந்த கொஷின்ஸ் பார்த்துங்க. இப்போ நம்ம அதுக்கான ஆன்சருக்கு ஈஸியாக ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 more கொஷின் என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர். கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது ஃபங்க்ஷன் தான். ஓகே, கன்ஸ்ட்ரக்டர் செலக்டர் போத் ஆர் ஃபங்க்ஷன். பட் இது வந்து டேட்டா டைப்பை கிரியேட் பண்ணும், பில்ட் பண்ணுறது தான் கன்ஸ்ட்ரக்டரோட ஒர்க்கு. செலக்டர் என்ன பண்ணணும்னா அந்த கிரியேட் பண்ண டேட்டா டைப்பில் இருந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ரெட்ரைவ் பண்ணுறது யூஸ் ஆகிறது செலக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதான் கன்ஸ்ட்ரக்டருக்கும் செலக்டாருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரோட யூஸ். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் ஆகணும் ப்ரோக்ராமோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அந்த டைமில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். A program statement that causes jump of control from one part of a program to another part is called control structure or control. உங்களுக்கு தெரியல, if else யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, சில ஸ்டேட்மெண்ட் ஸ்கிப் ஆகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வேறு ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணுறோம், சீக்வன்ஸாக எக்ஸிக்யூட் ஆகாமல் லூப்பிங் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது. ஸோ அதுதான் என்ன சொல்கிறோன்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். ஒரு ப்ரோக்ராமில் ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு நம்ம ஜம்ப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து லேம்டா ஃபங்க்ஷனோட யூசஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் லேம்டா ஃபங்க்ஷன்னா அனானமஸ் ஃபங்க்ஷன், அதாவது ஃபங்க்ஷனுக்கு நேம் வைக்காமல் இருக்கிறது தான் நம்ம அன்னேம்டு ஃபங்க்ஷனை தான் அனானமஸ் சொல்லுவோம். அதுக்கு தான் லேம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் தான் இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, லேம்டா ஃபங்க்ஷன் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு ஃபார் கிரியேட்டிங் அ ஸ்மால் அண்ட் ஒன் டைம் அனானமஸ் ஃபங்க்ஷன். ஒரே டைம் கால் பண்ணுற மாதிரி இருக்கிறது, அது மாதிரி தான் மேக்ஸிமம் இதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்து லேம்டா ஃபங்க்ஷன் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபில்டர், மேப்பு, ரெடியூஸ் இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இதெல்லாம் டீப்பாக போகும். நம்ம இதெல்லாம் உங்களுடைய இதில் கிடையாது. ஸோ ஓகேவா, நீங்கள் இந்த பைத்தான் பற்றி நல்லா டீப்பாக படிக்கும்போது இதில் பற்றி தெரிஞ்சுவீங்க, ஃபில்டர், மேப், ரெடியூஸ்டு ஃபங்க்ஷன் பற்றிலாம். அடுத்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் 2 இருக்குது. ஒன்று வந்து இன்னொன்று நாட் இன். இன் அப்படின்னா அந்த செட் ஆஃப் எலமெண்ட்டில் நம்ம கொடுத்துருக்க எலமெண்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது, இல்லையான்னு செக் பண்ணுறது நாட் இன். ஓகேவா, இந்த இன் அண்ட் நாட் இன் ஆப்ரேட்டர் கேன் பி used with string to determine whether the string is present in another string. நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கு ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ரிங்கில் ப்ரெசென்ட் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் என்ன சொல்லணும்னா மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். இருக்கா அப்படின்னு செக் பண்ண ப்ரெசென்ட் ஆயிருக்கான்றதுக்கு இன் ஆப்ரேட்டர், நாட் ப்ரெசென்ட் இல்லாமல் இருக்கான்றதுக்கு நாட் இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டீங்க, அது நீங்கள் கொடுத்துருக்க செட் ஆஃப் ஸ்ட்ரிங்கில் இது நம்ம ஆல்ரெடி புக்கில் தியரி பார்ட் படிக்கும்போது பார்த்துருப்போம். இப்போ வவல்ஸ் இருக்கா நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்லன்றதுக்கு ஸ்ட்ரிங்கில் இன் AEIOU செக் பண்ணுவாங்க. வவல்ஸ் இருந்ததுன்னா இருக்குது, இல்லைனா அப்படி அது போல் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, அப்போ ஒரு கேரக்டர் அந்த நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண நமக்கு இன்னும் நாட் இன்னும் யூஸ் ஆகும். ஓகேவா, தெரிஞ்சுங்களா? இது போல் 2 marks எழுதும்போது கம்பல்சரி நம்ம எக்ஸாம்பிள் எழுதணும். இங்கே கீழே வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்காமல் இருக்காங்க, பட் யூ ஹாவ் டு ரைட் இட். அடுத்து மேட்ப்ளாட்லிப். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு லைப்ரரி தான். ஓகே, இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இந்த மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்ணால் சார்ட்லாம் ட்ரா பண்ணலாம். Matplotlib is the most popular data visualization library in Python. It allows you to create chart in few lines of code. ஒரு 4 or 5 lines எழுதி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு சார்ட் வந்து ட்ரா பண்ணலாம். அதுக்கான ஒரு லைப்ரரி தான் இது வந்து Matplotlib அப்படின்றது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பர்பஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்டர். டிஸ்ட்ரக்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இஸ் அ ஸ்பெஷல் மெத்தட் டு எக்ஸிக்யூட்டட் ஆட்டோமேட்டிக்லி when object exit from the scope.
அதாவது இப்போ கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது எக்ஸிக்யூட் ஆகும், ஆப்ஜெக்ட் ஸ்கோப்பை விட்டு வெளில போகும்போது உங்களுக்கு டிஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். இது கன்ஸ்ட்ரக்டருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான். ஓகேவா? டெல் ஃபங்க்ஷன் வந்து இதுக்கு எது யூஸ் பண்ணணும்னா டெல், கன்ஸ்ட்ரக்டருக்கு init அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து _del __ ஃபங்க்ஷன் வந்து டிஸ்ட்ரக்டராக யூஸ் பண்ணுவோம். இது எப்போ எக்ஸிக்யூட் ஆகுனா ஆப்ஜெக்ட்டை அதோட ஸ்கோப்பை முடிச்சுட்டு வெளில போகும்போது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம், ஒரு எக்ஸாம்பிள் எழுதணும். டெல்லுன்னு போட்டு அந்த ஃபங்க்ஷன் மட்டும் வர மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எழுதணும். The shapes to represent the data structure in ER model. என்னென்ன ஷேப் வந்து யூஸ் பண்ணுவாங்க ER மாடலில் டேட்டா ஸ்ட்ரக்சர் ரெப்ரசென்ட் பண்ணனா? டேபிள்ஸை ரெப்ரசென்ட் பண்ண ரெக்டாங்கிள் ரெப்ரசென்ட் த entities மீன்ஸ் டேபிள். எலிப்ஸ் ரெப்ரசென்ட் த ஆட்ரிபியூட்ஸ், அதாவது ஃபீல்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு எலிப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. டைமண்ட் ஷேப் வந்து ரிலேஷன்ஷிப், ஓகே, ரெண்டு டேபிளுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை மெயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, டைமண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ரெக்டாங்கிள் வந்து டேபிளை ரெப்ரசென்ட் பண்ண, அதில் இருக்க காலமெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு எலிப்ஸு. ரெண்டு டேபிளை ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னா கம்பைன் பண்ணும்போது என்ன காது, அதுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்க்கு டைமண்ட் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து CSV மாடல் ரீடர் ஃபங்க்ஷன், டிக்ட் ரீடர். ஓகே, எந்த வேலை நம்ம ரீட் பண்ணலாம் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் CSV மாடல், இன்னொன்று டிக்ட் ரீடர் கிளாஸ், ரெண்டுமே யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, 24th கொஷின் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவுட்புட் பார்க்கலாம். What will the output of the program கேட்டிருக்காங்க. my dict equal to character of x, the x for the range 97 to 102 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ரேஞ்சில் என்னென்ன ஒர்க் ஆகும் என்னன்றதெல்லாம் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் இந்த ரேஞ்ச் ஆஃப் 97, 102ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? முதல் ரேஞ்ச் ஃபங்க்ஷனை முடிச்சிடலாம். ஸ்டார்டிங் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 97. ஸோ ஃபஸ்ட்டு 97 க்ரியேட் ஆகும். அப்புறம் அந்த ரேஞ்சில் வேறு என்ன 98 க்ரியேட் ஆகும், 99 க்ரியேட் ஆகும், 100 க்ரியேட் ஆகும், அடுத்து 101 க்ரியேட் ஆகும். ஓகே, ஏன்னா 97 to 101 வரல, n-1 வரல எடுத்துக்கொள்ளையா, அதனால சரி. ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸ் இந்த ரேஞ்ச் ஆஃப், ஃபஸ்ட்டு எக்ஸ் ரேஞ்சில் என்ன இருக்குது, 97 இருக்கா, 97 எடுத்துக்கும். கேர் ஆஃப் எக்ஸ், கேர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், நம்ம கொடுத்துருக்க இன்டீஜரை கேரக்டராக கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? கேரக்டராக அதோட ஆஸ்கி வேல்யூ 97ஓட ஆஸ்கி வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 97க்கு ஏ. ஸோ ஸ்மால் ஏ, அந்த ஏவை கேரக்டர் ஆஃப் ஏ CHR ஆஃப் எக்ஸ்னும் போது அந்த வேல்யூ அது என்னவா கன்வெர்ட் பண்ணுறோம், அந்த 97ன்ற வேல்யூவை என்னவா கன்வெர்ட் பண்ணோம், ஸ்மால் ஏவாக கன்வெர்ட் பண்ணி அதை எங்கே ஸ்டோர் பண்ணிட்டோம்னா my dict அப்படின்ற ஃபங்க்ஷனில் ஸ்டோர் ஆகிடும். ஓகே, அப்போ உங்களுக்கு எப்படி ஸ்டோர் ஆகும், உங்களுக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் CHR ஆஃப் எக்ஸ் அப்படின்றது அதோட கேரக்டர். ஸோ ஏ கோலன் எக்ஸோட வேல்யூ என்ன, இங்கே எக்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு, கோலன், சாரி நீங்கள் இந்த பாக்ஸை கவனிங்க, ஏ கோலன், புரியுதா? அந்த CHR ஆஃப் எக்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த எக்ஸோட வேல்யூக்கு CHR கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த 97க்கு CHR கொடுத்தீங்கன்னா ஆஸ்கி வேல்யூ கன்வெர்ட் ஆகி 97க்கு ஏன்றது இங்கே இதுவாகிடும். அடுத்து பக்கத்தில் கோலன் எக்ஸ்னும் போது எக்ஸோட வேல்யூ என்ன, 97. ஸோ 97ன்றது பிரிண்ட் ஆகும். அடுத்து அகைன் இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்கு வரும். செகண்ட் ரேஞ்ச் 98 எடுக்கும். 98 போகும்போது CH ஆஃப் 90, இது எல்லாமே டிக்ஷனரியாக கிரியேட் ஆக போகுது. அதனால தான் my dict equal to இந்த ஓப்பன் க்ளோசிங் கர்லி பிரேசஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி என்ன கிரியேட் ஆகும், டிக்ஷனரியாக கிரியேட் ஆகும். ஸோ இது முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து என்ன வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா B:99 அப்படின்னு வரும். ஓகே, செகண்ட் வேல்யூ எடுக்கும்போது திரும்ப இந்த லைன் தான் உங்களுக்கு மீனிங். CHR ஆஃப் எக்ஸ்னும் போது அதோட கேரக்டர் வேல்யூ, எக்ஸ்னும் போது அதோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ. இப்போ எக்ஸோட வேல்யூ போது 97 இருந்தது, அதுக்கப்புறம் என்ன இருந்தது 98, பிக்கு 98. ஸோ 98 B98. அடுத்து என்ன கிடைக்குன்னா C:99. அதே போல் D:100. அடுத்து E:101. அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? அதுக்கடுத்து 102 கிடையாது, முடிஞ்சிச்சா? அப்போ பிரிண்ட் ஆஃப் my dictனும் போது உங்களுக்கு டிக்ஷனரி எப்படி தானே ஸ்டோராக இருக்குது, டிக்ஷனரியில் பண்ணுவோம் ஒன்றுக்கு கீ அதுக்கான வேல்யூ ஸ்டோராக இருக்கும். ஸோ இது அப்படியே உங்களுக்கு அவுட்புட்டாக பிரிண்ட் ஆகும். சரி, ஓகே, இங்கே அவுட்புட் பார்க்கலாமா என்ன கொடுத்துருக்காங்கன்னு? அதான் இங்கேயும் அவுட்புட்டாக கொடுத்த A97 B9 கேரக்டர் அப்படின்றதால சிங்கிள் கோர்ஸில் வந்திருக்கு. A97 B98 C99 D100 E101. ஓகே, இது எப்படின்னு தெரியுதுங்களா? எல்லாமே இந்த ஒரு லைனுக்காக, இந்த ஒரு லைன் இருக்கு இல்லையா, சரி இந்த லைன் இருக்கு இல்லையா, CHR ஆஃப் எக்ஸ் கோலன் எக்ஸ், இதான் CHR ஆஃப் எக்ஸ் அப்படின்னும் போது நம்ம கொடுத்துருக்க அந்த எக்ஸோட வேல்யூ கேரக்டர் இங்கே பிரிண்ட் ஆகும். அதோட கேரக்டர், அதோட ஆஸ்கி வேல்யூக்கு ஆஸ்கி கேரக்டர் என்னவோ அது பிரிண்ட் ஆகும். இங்கே எக்ஸோட வேல்யூவே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சரி, ஓகே, 2 மார்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 3 மார்க் பார்க்கலாம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் மெஷரிங் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம். ஒரு அல்காரிதமோட காம்ப்ளெக்சிட்டி எதை வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு, ஒன்று டைம் ஃபேக்டர், இன்னொன்று ஸ்பேஸ் ஃபேக்டர். டைம் ஃபேக்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அதில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து என்னென்னா டைம் ஃபேக்டர். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மெமரி எடுத்துக்குது அப்படின்றது வந்து ஸ்பேஸ் ஃபேக்டர்.
ஓகேவா, என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றது டைம் ஃபேக்டர், அதில் எப்படிலாம் பண்ணுறாங்கன்றது எவ்வளோ மெமரி எடுத்துக்குதுன்றது ஸ்பேஸ் ஃபேக்டர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், ரூல்ஸ் டு பி ஃபாலோட் வைல் கிரியேட்டிங் ஏ ஐடென்டிஃபையர் கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன மாதிரியான ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றத நெக்ஸ்ட் கொஷின். ஒரு ஐடென்டிஃபையர் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆல்ஃபபெட்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகணும். இட் மே பி அப்பர் கேஸ் ஆர் லோயர் கேஸ், அப்பர் கேஸ்லேயும் இருக்கலாம் லோயர் கேஸ்லேயும் இருக்கலாம், A to Z. அடுத்து அண்டர்ஸ்கோரும் வரலாம். ஓகேவா, அப்போ we can start the identifier name alphabets or underscore. Identifier may not contain digit வந்து வரக்கூடாது. ஐடென்டிஃபையர் வந்து கேஸ் சென்சிட்டிவ், நீங்கள் அப்பர் கேஸில் கொடுத்தா அப்பர் கேஸ், லோயர் கேஸ் கொடுத்தா லோயர் கேஸ், ஓகே, மாற்றி கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணாது. ஐடென்டிஃபையர்ஸ் வந்து கீவேர்டை வந்து ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ணக்கூடாது. ஐடென்டிஃபையர்ஸில் எந்த ஒரு பஞ்சுவேஷன் கேரக்டரும் அலோவ் பண்ணக்கூடாது. ஓகேவா, அடுத்து இங்கே இதெல்லாம் வேலிட். ஓகேவா, உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் கொடுத்தாங்க. ஐடென்டிஃபையர் மே கண்டெயின் டிஜிட் வரலாம், பட் ஆரம்பிக்கும் போது தான் நம்பர்ஸ் வரக்கூடாது. ஓகேவா, இது எல்லாமே வேலிட் தான் உங்களுக்கு. சம்மு, டோட்டல் அண்டர்ஸ்கோர், ரிஜிஸ் நம்பர் ஓகேவா, அப்போ ஆல்ஃபபெட்ஸ் வரலாம், அண்டர்ஸ்கோர் வரலாம், நம்பர்ஸ் வரலாம், பட் ஆரம்பிக்கும் போது நம்பர் ஆரம்பிக்கக்கூடாது. ஓகே, 12 நேம்னு வரக்கூடாது, நேம் 12னு வரலாம். ஓகே, சிம்பிள்ஸ் இந்த ஸ்பெஷல் கேரக்டர் அலோடு கிடையாது, மைனஸ் அலோடு கிடையாது, கண்டினியூன்றது கீவேர்டு, அதனால் இதெல்லாம் இன்வேலிட் ஐடென்டிஃபையர். ஓகேவா, இந்த ரூல்ஸ் வந்து நம்ம C++ நிறைய படிச்சிட்டோம், ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன், அதை நான் ரொம்ப ரிப்பீட் பண்ணலை. இதெல்லாம் ஏன் இன்வேலிட்னு உங்களுக்கு யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அடுத்து ஒயில் லூப்போட ஃப்ளோ சார்ட் பாருங்கள். கண்டிஷன் செக் பண்ணோம், இஃப் இட் இஸ் ட்ரூனா த பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் பண்ணோம், திரும்ப அகைன் மேலே மூவ் பண்ணோம். கண்டிஷன் செக் பண்ணோம், இஃப் இட் இஸ் ட்ரூனா பாடி ஆஃப் த லூப் அகைன் மூவ் பண்ணி இப்படியே எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் அன்டில் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரல எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒயில் லூப்போட ஃப்ளோ சார்ட் அதுதான் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ், ஃப்ளோர் ஃபங்க்ஷன், சீல் ஃபங்க்ஷன், ரெண்டத்தை பற்றியும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃப்ளோர் ஃபங்க்ஷன் அப்படின்னா ரிட்டன் த லார்ஜஸ்ட் இன்டீஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், அதாவது லார்ஜஸ்ட் இன்டிஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் நெகட்டிவ் வேல்யூ இருந்துன்னா, ஓகே, எக்ஸ்ன்றது இப்போ நீங்கள் ஒரு 0ன்னு வச்சிங்களேன், 0 லெஸராக இருக்க வேல்யூவை அதோட லார்ஜஸ்ட் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா, 0 கிரேட்டராக இருந்ததுன்னா அது கிடையாது. ஓகே, அதான் ரிட்டன் த லார்ஜஸ்ட் இன்டிஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். நீங்கள் இங்கே எக்ஸை வந்து 0 கன்சிடர் பண்ணிக்கங்க, 0 கம்மியாக இருந்ததுன்னா ரவுண்ட் பண்ணும், அதான் ரிட்டன் த லார்ஜஸ்ட் இன்டிஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸை விட லெஸராகவும் அதுக்கு ஈக்குவல். ஓகே, அது மாதிரி இருந்தால் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருந்தால் ரவுண்ட் பண்ணும். ஃப்ளோர்னா பாசிட்டிவ் நம்பர்னா ரவுண்ட் பண்ணாது, ஏன்னா கிரேட் அவங்க வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அப்போ இப்போ 26.7னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 26 தான் கிடைக்கும். -26.7னா 27 கிடைக்கும். -23.2க்கு 24. அப்போ ஃப்ளோர்னா என்ன பண்ணும், நெகட்டிவ் வேல்யூ தான் ரவுண்ட் பண்ணும். அங்கே தான் அங்கே மேலே ரிட்டன் த லார்ஜஸ்ட் இன்டீஜர். எதுக்கு லார்ஜஸ்ட் இன்டீஜர் ரிட்டன் பண்ணணும்னா எக்ஸை விட லெஸராக இருந்ததுன்னா. இப்போ எக்ஸோட வேல்யூ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 0ன்னு எடுத்துட்டிங்கன்னா அதை விட கம்மியாக இருந்தால் நெகட்டிவ் வேல்யூ. அந்த கோஆர்டினேட் பிரிப்போம்ல, 0க்கு ரைட் சைடில் இருக்கிறதுலாம் பாசிட்டிவ், லெஃப்ட் சைடில் இருக்கிறது நெகட்டிவ், அதை பேஸ் பண்ணி தான் அதை கொடுத்துருக்காங்க. அடுத்து சீல்டு ரிட்டன் த ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் ரிட்டன் பண்ணுறது. இது வந்து என்ன பண்ணோம், பாசிட்டிவ் வேல்யூ தான் ரவுண்ட் பண்ணோம், நெகட்டிவ் வேல்யூ தான் ரவுண்ட் பண்ணாது. ஓகே, 26.7னா 27, -26.7னா -26 மட்டும்தான் இருக்கும். அப்படினால நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃப்ளோர்னா வந்து நெகட்டிவ் வேல்யூ தான் ரவுண்ட் பண்ணோம், சீல்னா வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான் ரவுண்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் range function வந்து it is used to create a series of values. Okay, it has 3 parameter. One is start value, end value, step value. The step value is optional. Okay, beginning value of the series, start value is beginning value of the series. Suppose if you not mention the starting value, it take as 0. end value வந்து அப்பர் லிமிட் எது வரலும் வரணுன்றது. பைத்தான் டேக்ஸ் எண்டிங் வேல்யூ அப்பர் லிமிட் -1. ஓகே, இதில் n-1 வரல எடுத்துக்கோ. இப்போ 10 கொடுத்தா 9 வரல ஜென்ரேட் பண்ணாது போல். ஸ்டெப் வேல்யூன்றது ஆப்ஷனல் ஆர்குமெண்ட், நீங்கள் கொடுக்கலாம், கொடுக்காம விட்டுலாம். நீங்கள் கொடுக்கல அப்படின்னா ஒன்றா எடுத்துக்கோ, இன்க்ரிமெண்ட் ஆகிறத ஒன்றா. ஸ்டெப் வேல்யூன்றது இன்க்ரிமெண்ட் வேல்யூ. ஓகேவா, இப்போ இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸ் இன் த ரேஞ்ச் ஆஃப் 272, ஸ்டார்டிங் வேல்யூ 2, எண்டிங் வேல்யூ 6. ஏன்னா 7 கொடுத்துருக்காங்க, பட் நம்ம என்ன எடுத்துக்கணும், n-1 6ன்னு எடுத்துக்கணும். இங்கே ஸ்டெப் வேல்யூ 2 கொடுத்துருக்காங்க, அப்போ 2 2 இன்க்ரிமெண்ட் ஆகும். என்னென்னா 2 4 6, அதான் உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகே, இதுதான் ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட ஒர்க். அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரைட் மோட் அண்டு அப் அண்ட் மோட். ரைட் மோடுக்கும் அப் அண்ட் மோடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபைலை ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபைல் ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா அதில் இருக்க கண்டென்ட் எல்லாம் ட்ரென்கேட் பண்ணிவிட்டு அது நியூவாக ஃபைலை கொண்டு வந்து வச்சுருக்கோம். அப் அண்ட் மோட்னா அந்த ஃபைல் ஆல்ரெடி இருந்ததுன்னா அதை கண்டென்ட்டில் எரேஸ் பண்ணாமல் நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை கடைசியாக இப்போ எண்ட் ஆஃப் த ஃபைலில் போய்ட்டு ஆட் பண்ணும். இதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா, ஓப்பன் எ ஃபைல் ஃபார் ரைட்டிங், கிரியேட் எ நியூ ஃபைல் இஃப் இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆர் ட்ரன்கேட் த ஃபைல் இஃப் இட் இஸ் எக்ஸிஸ்ட். ஓகே, இது புதுசாக ஃபைல் இல்லை அப்படின்னா புதுசாக க்ரியேட் பண்ணிடும். ஓகே, அப்படி இருந்ததுன்னா அதை ட்ரன்கேட் பண்ணிடும். இது என்ன பண்ணணும்னா ட்ரன்கேட் பண்ணாமல் எண்ட் ஆஃப் த ஃபைலை போய் பண்ணும். ஓகே, சப்போஸ் இல்லை அப்படின்னா என்டர் ஆஃப் த ஃபைலில் போய்ட்டு முடியும். புரியுதா?
இதான் வந்து ரைட் மோடுக்கும் அப் அண்ட் மோடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ரைட் மோடு என்ன பண்ணுன்னா, இப்போ கண்டென்ட் எல்லாம் இப்போ ஏதாவது ஆல்ரெடி கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அந்த கண்டென்ட் எல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் போய் நிற்கும், அது வந்து ரைட் மோடு. ஓகே, அப் அண்ட் மோட்னா என்னென்னா, கண்டென்ட் இருந்தால் அது எண்ட் ஆஃப் எரேஸ் பண்ணாது, எண்ட் ஆஃப் த மோடில் போய்ட்டு எதாவது எண்ட் ஆஃப் த ஃபைலில் போய்ட்டு கண்டென்ட்டை என்ன பண்ணும், ஆட் பண்ணும், அது அப் அண்ட் மோடு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரைட் மோடில் வந்து ஆல்ரெடி ஃபைல்ஸ் இல்லைன்னா அது புதுசாக ஓப்பன் பண்ணுறோம். ஆனால் அப் அண்ட் மோட் அப்படி கிடையாது. ஆல்ரெடி ஃபைல் இல்லைன்னா என்ன பண்ணது, புதுசாக ஓப்பன் சரி இதுவும் ஓப்பன் பண்ணுறோம். ரெண்டுத்துக்கு காமன் என்னென்னா, ஆல்ரெடி ஃபைல்ஸ் இல்லை அப்படின்னா என்ன ஆகிடும், உங்களுக்கு நியூவாக ஓப்பன் பண்ணிடும். இருந்ததுன்னா இது எரேஸ் பண்ணுற ரைட் மோடாக இருந்தால், அப் அண்ட் மோடாக இருந்தால் எரேஸ் பண்ணாது, எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்கில் போய் பண்ணும். அதான் மெயின் டிஃப்ரென்ஸ். இல்லைன்னா ரெண்டுமே காமனான ஒர்க்கை தான் பண்ண போகுது. ஃபைல் இல்லைனா புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிறோம் ரெண்டுமே. அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செலக்ட் அண்டு ப்ரொஜெக்ட். செலக்ட் ஆப்ரேஷன் என்ன பண்ணோன்னா, நம்ம இப்போ ஒரு கண்டிஷன் கொடுக்குறோன்னா அந்த கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செலக்ட் ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரெக்கார்ட்ஸ் இருக்குல்லையா, உள்ள டேபிள்ஸில் ரெக்கார்டு இருக்குல்லையா, அந்த ரெக்கார்டை லிமிட் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் ஆப்ரேஷன். நமக்கு அந்த காலமை லிமிட் பண்ணணும், வெர்டிக்கல் சப்செட் வேணும் உங்களுக்கு அப்படின்னா அப்போ நீங்கள் ப்ரொஜெக்ட் யூஸ் பண்ணணும். Select operation is used for selecting a subset with the tuples according to the given condition. நீங்கள் என்ன கண்டிஷன் கொடுக்குறீங்களோ அந்த கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற ரெக்கார்ட்ஸை மட்டும் என்ன பண்ணணும், எனக்கு எடுத்து வந்து ஷோ பண்ணணும். அதுதான் செலக்ட். ப்ரொஜெக்ஷன் என்ன பண்ணுன்னா, எலிமினேட் ஆல் த ஆட்ரிபியூட் ஆஃப் த இன்புட் ரிலேஷன் பட் தோஸ் மென்ஷன்ட் இன் த ப்ரொஜெக்ஷன் லிஸ்ட். நீங்கள் என்னெல்லாம் லிஸ்ட் கொடுத்துருக்கீங்களோ, நீங்கள் என்னென்ன ஃபீல்டு வேணும்னு சொல்கிறீங்களோ அந்த ஃபீல்டை மட்டும் காமிக்கும், ரிமைனிங் ஃபீல்டை ஹைட் பண்ணிடும். அதுதான் ப்ரொஜெக்ஷன் லிஸ்ட். செலக்ட் ஃபில்டர் அவுட் ஆல் த டியூபிள் தட் டு நாட் சாட்டிஸ்ஃபை சி. நீங்கள் கொடுக்குற கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாத எல்லா ரெக்கார்ட்ஸையும் லிமிட் பண்ணிடும். ஓகே, அதெல்லாம் ஹைட் பண்ணிடும். அது வந்து ஃபில்டரோட அது செலக்டோட ஒர்க்கு. ப்ரொஜெக்ஷன் என்ன பண்ணுன்னா, நீங்கள் என்ன காலம்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த காலம் மட்டும் ஷோ பண்ணும், ரிமைனிங் காலமே எடுத்துரும். ஓகே, அப்போ இது வெர்டிக்கல் சப்செட். ஓகே, வெர்டிக்கலில் உனக்கு என்னென்ன வேணும், வெர்டிக்கல் வைஸ் ரெப்ரசென்ட் பண்ண எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு ப்ரொஜெக்ட் மெத்தட், ஹரிசாண்டல் வைஸில் லிமிட் பண்ணுறதுக்கு செலக்ட் மெத்தட். ஓகே, இதான் செலக்ட்க்கும் ப்ரொஜெக்ட்குள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, சிக்மா கோஸ் ஈக்குவல் டு பிக் டேட்டா அப்படிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், கோர்ஸில் யாரெல்லாம் பிக் டேட்டான்ற வேல்யூ இருக்கோ அந்த ரெக்கார்டை மட்டும் எனக்கு ஷோ பண்ண, ரிமைனிங்கே விட்டுருன்னு அர்த்தம். ஸோ அதுதான் ஸ்டூடெண்ட்ன்ற ரிலேஷன்லேருந்து. ஓகே, எங்கள் கண்டிஷன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவோம். அப்போ நீங்கள் என்ன இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்கீங்களோ இந்த கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற ரெக்கார்டை மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பை கோர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்னா அப்போ கோர்ஸ் மட்டும் தான் காமிக்கும், வேறு எதுவுமே காமிக்காது. நீங்கள் என்னென்ன ஃபீல்டு நேம் இங்கே மென்ஷன் பண்ணுறீங்களோ அந்த ஃபீல்டை மட்டும் தான் காமிக்கும், ரிமைனிங் ஃபீல்டை ஹைட் பண்ணிடும். ஓகேவா, இதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு டிடிஎல் கமாண்ட். டிடிஎல் கமாண்ட்னா என்னென்னா, டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா நம்ம என்ன சொல்லணும்னா டிடிஎல் கமாண்ட். டு கிரியேட் எ டேபிள் இன் த டேட்டா பேஸ். அல்டர்னா மாடிஃபை பண்ணுறதுக்கான டேட்டா பேஸ். அடுத்து ட்ராப் டேபிள் ஃப்ரம் டேட்டா பேஸ். ஓகேவா, அதில் வந்து டிடிஎல் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான சின்டெக்ஸும் நம்ம எழுதணும். ஓகேவா, கிரியேட் பண்ணுறதுக்கு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுறது, டேபிள் கிரியேட் பண்ணுறது, அல்டர் பண்ணுறதுனா மாடிஃபை பண்ணுறது, ட்ராப்னா ரிமூவ் பண்ணுறது. இதெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா டிடிஎல் கமாண்ட். அப்போ இது கிரியேட் பண்ணுறதுக்கான கொரி இருக்கு இல்லையா, கிரியேட் டேட்டா பேஸ் நேம், அல்டர் டேபிள் நேம், அது மாதிரி எழுதணும் இல்லையா, ட்ராப் டேட்டா பேஸ் நேம். அந்த சின்டெக்ஸையும் நம்ம சேர்த்து எழுதணும் இதுக்கு. ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து நான் லாஸ்ட்டாக ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கான அவுட்புட் பார்க்கலாமா. ப்ரோக்ராம் இங்கேயே இருக்குது. ஸோ இது இங்கே வச்சு பண்ணலாம். கிளாஸோட நேம் என்னென்னா ஃபைன் சம் கொடுத்துருக்காங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, செல்ஃபு num1 num2 ரெண்டு வேரியபிள் இருக்குது, அது வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கு. டெஃப் சம் ஆஃப் செல்ஃப் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண. ஓகேவா, இப்போ ப்ரோக்ராம் டெஃப்னாலே என்னது ஃபங்க்ஷன் தான். ஸோ அதெல்லாம் நம்ம கால் பண்ணும்போது எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ ப்ரோக்ராம் நேராக இந்த இடத்துக்கு வரும். n1 ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர். இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ நம்மக்கிட்ட என்ன ஃபஸ்ட் அவுட்புட் ஸ்க்ரீன் என்ன வரும், என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு கொஸ்டின் கேட்கும். நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், ஃபார் எக்ஸாம்பிள் 10ன்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு n2 ஈக்குவல் டு என்டர் செகண்ட் நம்பர். அப்போ என்டர் செகண்ட் நம்பர்னு அடுத்த கொஸ்டின் கேட்குது. நான் 20ன்னு கொடுக்குறேன். ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு ஃபைன் சம் ஆஃப் n1 n2ன்னு ஒன்றே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம், ப்ரோக்ராமை இந்த இடத்துக்கு போய்டும். ஓகே, கன்ஸ்ட்ரக்டருக்காக எக்ஸிக்யூட் பண்ண போவோம். n1ஓட வேல்யூ 10ன்றது num1க்கு அசைன் ஆகிடும், n2ஓட வேல்யூ 20ன்றது num2க்கு அசைன் ஆகிடும். இப்போ a1ல் 10ன்னும் a2ல் 20ன்னும் அசைன் ஆகிடும். அப்புறம் ரிட்டர்ன் இங்கே வந்துடும். ஓகே, ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு இல்லையா, அப்போ ரிட்டர்ன் இங்கே வந்துடும். திரும்பவும் த பிரிண்ட் சம் ஆஃப் அப்படின்னும் போது என்ன ஆகும், உங்களுக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும். டபுள் கோட்ஸ் என்ன கொடுத்தாலும் அப்படியே பிரிண்ட் ஆகிடலையா, அந்த சம் ஆஃப் அப்படியே பிரிண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் கமா n1 வந்து டபுள் கோட்ஸில் கொடுக்கல, ஸோ அதோட வேல்யூ 10ன்றது பிரிண்ட் ஆகுது. அப்புறம் டபுள் கோட்ஸில் அண்டு கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த அண்டுன்றது பிரிண்ட் ஆகுது. அப்புறம் வெறும் n2 மட்டும் கொடுத்துருக்காங்க, அப்போ n2ஓட வேல்யூ 20ன்றது பிரிண்ட் ஆகும். அப்புறம் டபுள் கோட்ஸில் இஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இஸ் பிரிண்ட் ஆகும். டபுள் கோட்ஸ்லேயே கோலன் கொடுத்துருக்காங்க, அந்த கோலனும் பிரிண்ட் ஆகும். அப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ஒன் டாட் சம் ஆஃப்னு கால் பண்ணிக்காங்க. அப்போ சம் ஃபங்க்ஷனுக்கு போகும்.
சம் ஃபங்க்ஷனுக்கு போய் இந்த n1ஓட வேல்யூ 10ன்றதும் n2ஓட வேல்யூ 20 ரெண்டையும் ஆட் பண்ணி 30ன்றது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அவுட்புட் வந்து என்னென்னு பிரிண்ட் ஆகும், அது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ அப்படியே பிரிண்ட் ஆகிடும் 30. ஸோ இந்த லைன் கரெக்டாக புரிஞ்சுங்க. டபுள் கோட்ஸில் கொடுத்தா அந்த ஸ்ட்ரிங் அப்படியே பிரிண்ட் ஆகிடும். கோட்ஸ் இல்லாமல் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ அது மாதிரி கோட்ஸ் இல்லாமல் வரும்போது அதை செப்பரேட் பண்ண கமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அவ்வளோதான் இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேப்பா, இதோட 1 மார்க் 2 மார்க் 3 மார்க்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, 5 மார்க்ஸை பொறுத்தவரையிலும் நீங்கள் அதை ஜஸ்ட் ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கங்க. அதில் ஏதாவது கொஷின்ஸ் தெரியலனா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் அந்த கொஷின்ஸை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேக்ஸிமம் 5 மார்க்ஸ்லாம் டேரக்ட் கொஷின்ஸாக தான் இருக்குது. 2 மார்க் 3 மார்க்கில் தான் கொஞ்சம் சம்ம மாதிரி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ.